ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரோஸ் கார்டன். இன்றைக்கி முன்னார் டூரோட பார்ட் 2 நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து முன்னார் ரீச் ஆனப்போ ஆஃப்டர்நூன் ரீச் ஆனோன்னு சொன்னேன் இல்லையா. நான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வேறு எங்கேயும் போகல. மற்றவங்களாம் வந்து பக்கத்தில் இருக்க மார்க்கெட், டீ எஸ்டேட் அப்படி போனாங்க. நான் எங்கேயுமே போகல. நான் நெக்ஸ்ட் டே தான் போனேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வியூ எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அன்றைக்கி வந்து நாட் அ சன்னி டே, சன்லைட் அவ்வளோவா நம்மளுக்கு வரல, ஷார்ப்பாக இல்லை. மற்றபடி க்ளவுடியாக இருந்தது. சூப்பராக இருந்தது வெதரு. நம்மளை மாதிரி மக்களுக்கு வந்து அந்த வெதர் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. பக்கத்தில் இருக்கிறது வீடு, நம்மளை மாதிரி ஃபேமிலி தங்கியிருக்க வீடு அது. ஸோ நாங்களும் வந்து சைட் சீயிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரீலாம் பாருங்களேன், அப்படியே மரம் மாதிரியே, போன்சாய் மரம் மாதிரியே இருக்குது குட்டியாக. அவங்கள அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டதுனால அப்படியே போன்சாய் ட்ரீஸ் மாதிரியே இருந்தது. பக்கத்தில் உள்ளெல்லாம் போகும்போது கையெல்லாம் கிழிச்சிருச்சு, அந்தளவுக்கு மரம் ஷார்ப்பாக இருக்குது அதோட எட்ஜஸ் எல்லாம். ஸோ இங்கே இருக்க லேடிஸ்லாம் காலையிலே கிளம்பி இந்த வேலையை முடிச்சிடுறாங்க. மத்தியானத்துக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. எல்லோரும் இப்போ வந்து எலக்ட்ரிக் நைஃப் யூஸ் பண்ணுறனால ஒரே சவுண்டாக இருந்தது அது கட் பண்ணும்போது. ஆனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. முன்னாரில் வந்து கண்ணுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப விருந்து அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளான்டேஷனுக்குள்ளே லேடிஸ் வந்து கலர் கலராக அங்கங்கே நின்று அதை கட் பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ முன்னாடில் வந்து தமிழ் ஃபுட்டு நிறைய கிடைக்கிது. ஏன்னா தமிழர்கள் தான் நிறைய அங்கே வாழுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து தமிழ் ஃபுட்டு, எல்லா டிஃபனுமே நல்லா கிடைக்கிது, தமிழும் நல்லா பேசுகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் பேரே அன்னபூர்ணா தான். ஸோ வந்து தமிழ் ஃபுட், நம்மளோட ஃபுட் வந்து அங்கே நல்லாவே கிடைக்குது. ஒரு சைட் சீயிங்க்கு கிளம்பிட்டோம். பட் இங்கே என்னென்னா, நமக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து சைட் வந்து பக்கத்தில் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது எல்லாமே. எல்லா விசிட்டிங் பிளேசஸ் எல்லாமே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாகவே இருக்குது. 10 to 15 மீட்டர்ஸ் தான் மினிமமு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி டால் ட்ரீஸ் பயங்கரமாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அங்கே வந்து குண்டலா டேம் அப்படின்ட்டு ஒரு டேம் இருந்தது. வைட் பயங்கர பெருசாக இருந்துச்சு. இன்னும் 2 வீக்ஸில் இந்த டேம்குள்ளெல்லாம் அலவுட் கிடையாது, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னாங்க. ஏன்னா ஜூனில் வந்து மழை ஆரம்பிக்கிறதுனால இங்கே வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெருசாக இருந்தது. அங்கே போட்டிங் வச்சுருந்தாங்க. பெடல் போட்டிங் தான் இருந்தது, எலக்ட்ரிக் போட்டிங் இல்லை. ஸோ பெடல் போட்டிங்க்குமே நிறைய க்யூ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்தனால நாங்கள் போட்டிங்லாம் போகலை. ஸோ நாங்கள் வந்து சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். இது வந்து ரொம்ப ஆழமாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து சேஃப்டியோடு அது வந்து உள்ளே அனுப்புகிறாங்க போட்டிங்கில். நல்லா இருந்தது இந்த டேமுமே. அதுக்கப்புறம் டேம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டாப் வியூ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. அங்கே வந்து எல்லா ஹில் ஸ்டேஷன்லையுமே ஒரு டாப் வியூ இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கேயும் இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே வந்து 7 ஹில்ஸ் இருக்குது அப்படின்னு 1, 2, 3 அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ஒன்றும் புரியல. பட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, வியூ நல்லா இருந்துச்சு. கேமராவில் அவ்வளோவா கேப்சர் பண்ண முடியலங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கலர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது நேரில் பார்க்கும்போது. டெம்பரேச்சருமே மற்ற இடத்த விட இங்கே வந்து இன்னும் 2-3 டிகிரி கம்மியாக தான் இருந்தது. நல்லா இருந்தது.
வர வழியிலலாம் நிறைய கடைகள் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது கேரட் ஒரு பஞ்ச் வாங்கினோம். ஏன்னா இதுக்கே வந்து 2-3 o'clock ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் பசியோடு இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பஞ்ச் ஆஃப் கேரட் வாங்கிட்டு அந்த கடையிலையே வந்து மேகி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் நாங்கள். ஸோ மேகியும் அந்த கடையிலையே வந்து எல்லோரும் மேகி சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஃபெரணி பிளான்ட் எல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதில் ரெண்டு லீஃப் 2 இது மட்டும் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். லன்ச்சும் டின்னரும் நாங்கள் வந்து லைட்டாக மட்டும் சாப்பிட்டுட்டோம். அங்கே வந்து ஒரு சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் கேக்டஸ் கார்டன் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து சாக்லேட் அண்ட் ஸ்பைஸ் சூப்பர் மார்க்கெட்னு இருக்குது. ஸோ அது ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தனால நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்சம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். சாக்லேட் வந்து எனக்கு ஹோம்மேட் சாக்லேட் பர்சனலாக எனக்கு இட்ஸ் நாட் மை ஃபேவரெட். ஸோ அதனால் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ஒரு 150 grams மட்டும் வாங்கி குழந்தைங்க மட்டும் கொடுத்து சாப்பிட்டாங்க. ஸோ பெரியவங்க யாரும் அவ்வளோவா ஹோம்மேட் சாக்லேட் விரும்பி நாங்கள் சாப்பிடலை. இங்கே வந்து கொக்கோலாம் இங்கேயே விளையிறதுனால அந்த கொக்கோலாம் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பீன் எடுத்து அப்படியே செஞ்சிட்டு இருந்தாங்க. சில்ட்ரனுக்கு வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சாக்லேட் மேக்கிங்கை பார்க்குறது, சாக்லேட் ஃப்ரெஷ் சாக்லேட் சிரப்பு சாப்பிட்றது, அதெல்லாமே. இங்கே ஸ்பைசஸ் கூட இருந்ததுங்க, எல்லாமே இருந்தது. கார்டமம், சின்னமன், அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. பட் எல்லாமே நம்ம ஊரை விட பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. அங்கேயே விளையுது, ஈவன் தோ அங்கே வந்து காஸ்ட்லியாக தான் இருந்தது. அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரோஸ் கார்டன் வந்திருந்தோம். ஸோ ரோஸ் கார்டனில் கூட நிறையா ரோஸஸ், அதர் பிளான்ட்ஸ் எல்லாமே இருந்தது. பொட்டானிக்கல் கார்டன். இங்கே வந்து நம்ம நர்சரியில் பார்க்குற ஒரு கலர் இருக்குன்னா அங்கே வந்து எக்கச்சக்க கலர்ஸ் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டே 2ல் வந்து கொஞ்சம் சன்லைட் வர மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்ல சன்லைட் சூப்பராக வந்துருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த சன்லைட் தேவை வந்தால் சன் இன்றைக்காவது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே வெதர் இருந்துச்சு. சன்னை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். அந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க அன்றைக்கி செகண்ட் டே சன்ரைஸ் வியூ வந்து. நெக்ஸ்ட்டு கிளம்பி அதே ஹோட்டல் அன்னபூர்ணாக்கு போய் சாப்பிட்டோம். இங்கே வந்து வாட்டர் வந்து இப்போ ஹர்ப் இன்ஃப்யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ப்ளைன் வாட்டர் வந்து எந்த ஹோட்டல்லையுமே கொடுக்கறது கிடையாது. ஸோ நல்லா பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் முடிச்சுட்டு திருப்பி சைட் சீயிங் தான் போனோம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து தான் நல்லா சாப்பிட முடியுது. டின்னரும் லஞ்சும் அவ்வளோவா இங்கே சரியாக சாப்பிட முடியல. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் எல்லாருமே நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து போகிற வழி எல்லாமே கண்ணுக்கு விருந்து தான். அவ்வளோ டீ பிளான்டேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருந்தது. போகிற வழியில் இருக்கிற வியூ, அங்கங்கே இருக்கிற பில்டிங், எப்படி தான் இந்த இடத்துல போய் இந்த பில்டிங் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. செகண்ட் டே வந்து நாங்கள் வந்து கேரளா ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஸ்பைஸ் ஃபார்முக்கு போயிருந்தோம். இந்த ஃபார்ம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவ்வளோ உள்ளே நுழையும் போதே அந்த ஹர்ப்ஸ், அந்த நம்ம இன்ஹேல் பண்ணும்போதே அந்த ஸ்மெல்லு தான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த ஃபார்மு. எனக்கு முன்னாடி ட்ரிப்லேயே மோஸ்ட் ஃபேவரெட்னால் இந்த கேரளா ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஏலக்காய் எப்படி விளைஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து நட்மகு. இங்கே வந்து வீடியோ அலோட் கிடையாது, அதனால் நான் ஃபோட்டோ மட்டும்தான் இன்சர்ட் பண்ணுறேன். அந்த கைடு தான் எங்களுக்கு வந்து கைட் பண்ணாங்க. இது வந்து வசம்பு செடி. வசம்பு வந்து மண்ணுக்கு மேலே வராதான், மண்ணுக்கு மேலே தான் வருமா. இது வந்து கொக்கோ காய்ச்சிருக்கு. இது வந்து வனிலா பீன்லாம் நான் நேரடியாக அப்போ தான் பார்க்குறேன். அந்த நட்மக் எப்படி பழுத்து மெச்சோர்டாகி விழுந்து கிடக்கு பாருங்கள் கீழே. அஸ்வகந்தாலாம் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படியே அங்கே இருக்கிற வரைக்குமே எதுவும் நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. இது வந்து கருப்பு ஏலக்காய். அங்கே இது அந்த ஃபார்ம்லேயே அங்கங்கே பாண்ட் வச்சு பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க, டக் அண்ட் ஹென் வச்சுருந்தாங்க. இதுதான் ஒரிஜினல் பனானா அப்படின்னு சொன்னாங்க. காட்டில் விளையிற ஒரிஜினல் பனானா இது தான். நம்ம சாப்பிட்ற எல்லாமே வந்து க்ராஸ் தான், ஹைப்ரிட் மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. சித்திரத்தெல்லாம் நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பட் செடியாக இப்போ தான் பார்க்குறோம். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டீ எஸ்டேட் போனோம், டீ ஃபேக்ட்ரி போயிட்டோம். டீ ஃபேக்ட்ரியும் நமக்கு எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு.
பட் ஊட்டி கொடைக்கானலை விட இங்கே கொஞ்சம் சின்னதாக இருந்தது. டீ எஸ்டேட் முடிஞ்சுட்டு அதுக்குவே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஒரு ஸ்கூல் இருந்தது, அந்த ஸ்கூலுக்கு மேலே அழகாக ஒரு இடம் இருந்தது. ஸோ அங்கே வந்து நான் வந்து உட்காந்துட்டேன். ஸோ மற்றவங்களாம் பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. முன்னார் போனோன்னா கண்ணுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப விருந்தாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்துட்டோம். முடிச்சுட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் 3 நாள் இருந்தோம். 2 நாள் தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஒரு நாள் என்னால் எடுக்க முடியல. அந்த டீ எஸ்டேட்டில் சாயந்தரம் 4 o'clockலாம் பாருங்களேன் மிஸ்ட் எப்படி வருதுன்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இங்கே ரூம்லேருந்து இங்கே பார்த்த உடனே அங்கே போகணும் அப்படின்ட்டு தோணுச்சு. சரி அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்து போயிட்டோம். டே டைமில் லைட் இருக்குது, சன்லைட் இருக்குல்ல, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. போகிற வழியிலே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் யாரும் இல்லை, கொஞ்சம் டேமேஜ்டாக இருந்தது வீடு. ஸோ உள்ளே அந்த இதுக்குள்ளே போகும்போதே அந்த சில்னஸ் வந்து ஃபேஸில் கையிலலாம் படும்போதே நமக்கு உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாமே ரெஜுனேட் ஆன மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கேயே நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். மோர் தென் 1 hour இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. விட்டுட்டு வரவே மனசு இல்லை. பட் சன்லைட்டு போக போக பயமாக இருந்தது. ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது. பட் பாதைகள்லாம் வந்து கல் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரஃப்பாக இருந்தது. நல்லா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிட்ஸ் வேர் என்ஜாயிங், அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்த விட்டு வரத்துக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லைங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் முன்னார் போனீங்கன்னா இந்த மாதிரி எஸ்டேட்குள்ளே தங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த சான்சஸ்லாம் கிடைக்கும். மறக்காமல் அந்த கேரளா ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துக்கும் நீங்கள் போங்க. என்னோடய சஜஷன் அது ரொம்ப நல்லா இருந்தது. இது ரெண்டுமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நம்மளுக்கு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த க்ரீன் கலரில் தெரியுது இல்லைங்களா, அதுதான் நாங்கள் இருந்த இடம். நைட்டு 6 o'clockலாம் ஃபுல்லாக டார்க் ஆகிடுது, ஒன்றுமே தெரியறதில்ல. அந்த லைட்டில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியுது பார்த்திங்களா. அந்த ஃபாக் எப்படி வருது பார்த்திங்களா, ரூம்க்கே வந்துடுது. அதெல்லாம் நம்ம ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்ங்கிறதுனால என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 4th டே மார்னிங் வந்து நாங்கள் வந்து முன்னாருக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப நீட்டாக இருந்தது இடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் டைம் இருந்தால் முன்னார் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.